அமலாக்கத்துறையோட இந்த விசாரணையின் முடிவில் வந்து இது நேரு அவரோட நிற்க போகிறது கிடையாது, அவருடைய தம்பியோட நிற்க போகிறது கிடையாது, அவருடைய பணியாளர்களோட நிற்க போகிறது கிடையாது. இது வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் வரைக்கும் 10 ரூபா நோட்டில் இருக்கக்கூடிய நம்பர், சீரியல் நம்பரை வச்சு இங்கே நம்ம பணத்தை வந்து இங்கே கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஒரு கம்பெனியில் கொடுத்தோம்னா அவர் நமக்கு வந்து ஒரு 10 ரூபா நோட்டு தருவார். இந்த 10 ரூபா நோட்டை கொண்டு போய் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அவன் சொல்கிற ஆளுகிட்ட, அவன் நிறுவனத்துக்கிட்ட அங்கே அந்த 10 ரூபா நோட்டை கொடுத்தா, ஃபார் எக்ஸாம்பிள் சிவாஜி படம் மாதிரி கிட்ட எக்ஸாக்டாக சிவாஜி படம் தான். அயன் படத்தில் மாதிரி இந்த நோட்டை இப்போ 2ஆக கிழிச்சு கொடுத்துட்டு இப்போ இங்கே போய் 2ஐயும் பொருத்தி பார்த்து சேரதான்னு பார்த்தோன்னா டைமண்ட் தூக்கி கையில் கொடுக்குறது. அந்த வாட்ஸ்அப் சேட்டில் பாஸுக்கு அனுப்புகிறாரு அந்த கவி பிரசாத், சார் ரிசீவ்டு, இந்த கம்பெனிகிட்டேருந்து இவ்வளோ 20% ரிசீவ்டு. அதேங்கப்பா 4 மாதத்தில் இத்தனை கோடி அடிச்சிருக்காங்களா? அப்போ 4.5 வருஷம், 4.25 வருஷம் அப்படின்னா எவ்வளோ பணம் இருக்கும்? இன்னும் எவ்வளோ பணம் இருக்கும்? இந்த சின்ன சின்ன டெண்டர்கள் மூலியமாக நீங்கள் நடக்க போகிறதுக்கு இது வாங்கி கருப்பு பணத்தை நீங்கள் வெள்ளை பணமாக மாற்றுறீங்க. எல்லாம் லஞ்ச பணம் தான்றது வெட்ட வருஷமாக தெரிஞ்சு போச்சு. இதெல்லாம் நீங்கள் யார்கிட்ட வாங்கி எங்கே கொடுத்தீங்க? வெள்ளை பணமாக மாற்றிட்டு எங்கே வச்சுருக்கீங்க? எல்லாம் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டாக போயிடுச்சு. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டாக போயிடுச்சா? இல்லை இப்போ இங்கே இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் அவர்களுக்கு தெரியாதா? முதலமைச்சருக்கு தெரியாதா? அவருடைய வலதுகை திமுகவினுடைய பொருளாதார பீரங்கி, பிரச்சார பீரங்கி மாதிரி பொருளாதார பீரங்கின்னு சொல்லக்கூடிய ஆட்களில் முக்கியமான நபர் தான் KN நேரு அவர். இப்போ அப்பேற்பட்ட ஒரு நபரே வந்து இங்கே லாக் பண்ணுறாங்க, அவரே வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய அளவில் திமுகவுக்கு வந்து ஒரு அடியாக தான் இருக்கும். நான் இன்னைக்கு ஒரு BMW கார் பார்த்தேன், நான் ஒரு பென்ஸ் பார்த்தேன், நான் ஒரு ஃபெராரி பார்த்தேன், ஒரு அவுடி கார் பார்த்தேன் அப்படிமா. நமக்கு தெரிஞ்சது அதை தாண்டி, ஆனால் அதை தாண்டி இன்னைக்கு பெரிய பெரிய பெரும் முதலாளிகள், கார்பரேட் முதலாளிகள் வைத்திருக்கக்கூடிய கார்கள்லாம் இன்னைக்கு KN நேரு அவர்கள் வச்சிருக்காங்க. இந்த விசாரணை வந்து இன்னும் ஓரிரு நாட்களில், ஒரு சில வாரங்களில் அதை கண்டிப்பாக தொடங்கிடுவாங்க. தேர்தலுக்கு முன்பாகவே இந்த தேர்தலில் அவர் வந்து நாமினேஷன் தாக்கல் பண்ணுறதே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் செய்தியாளர் நவசக்தி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். நவசக்தி வணக்கம். அமைச்சர் நேரு எப்பொழுதும் கைது செய்யப்படுவார் அப்படின்ற விஷயம் ஒரு 4-5 மாதமாக தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம். இந்த சமீபத்தில் ஒரு ஆதாரங்கள்லாம் வெளியானதாக சொல்லி செய்திகள் வந்துருக்கு. அந்த நேரு உதவியாளர்கள் அவங்க பண்ண அந்த சேட்டில் மெசேஜஸ்லாம் பார்த்துட்டு கிட்டத்தட்ட அதிலே ஒரு 250 கோடிக்கு மேலே டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க. இது என்ன நடந்தது, எப்படி இது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு, இன்னும் ஏன் அவர் மீது வழக்கு பதிவு செய்யலை அப்படின்ற விஷயத்தில் சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து அமலாக்கத்துறை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 4 மாதங்களுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, KN நேரு அவர்களுக்கு தொடர்புடைய இடங்களில் வந்து சோதனை பண்ணுறாங்க. அவருக்கு வந்து நெருக்கமான இடங்களில் நெருக்கமானவர்களை வந்து சோதனை பண்ணுறாங்க. இதற்கு முன்னாடியே அமலாக்கத்துறை வந்து ஸ்மெல் பண்ணிட்டாங்க. எப்படின்னா, KN நேருடைய என்னெல்லாம் நிறுவனங்கள் இருக்குது, அவருடைய உறவினர்கள் பேரில் என்னெல்லாம் நிறுவனங்கள் இருக்குது, கெமிக்கல் ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை IT நிறுவனங்களாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. எல்லாத்தையுமே எடுத்து அவங்க கைவசம் வச்சுக்கிட்டு தான் அவங்க தொடவே செஞ்சுருக்காங்க ஃபஸ்ட்டு. அப்போ யாரெல்லாம் வந்து இப்போ 2ஆம் கட்டமாக 3ஆம் கட்டமாக, இப்போ உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது, ஓ இவரெல்லாம் அவருக்கு வேண்டப்பட்டவரா அப்படின்னு. இன்றைக்கி முதலமைச்சர் கூட நெருக்கமாக இருக்கிற மாதிரியான புகைப்படங்கள்லாம் வருது. இவங்கெல்லாம் யாருன்னு பார்க்கும்போது இந்த வாட்ஸ்அப் சேட்டுக்கும் அவங்களுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்லாம் நமக்கு கேட்க தோணுது. ஏன்னா அந்தளவுக்கு அந்த வாட்ஸ்அப் சேட்டை வந்து அவங்க எடுத்திருக்காங்க. அந்த தகவல் தான் இப்போ வெளியாகிருக்கு. KN நேரு அவருடைய தம்பி மணிவண்ணன் அவர் தான் வந்து இங்கே வந்து பிக் பாஸாக இருக்கார். எப்படின்னா, அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பினாமிகளுக்கு அந்த பணம் ஏற்றுமதி பண்ணுறது, அதாவது கிட்டத்தட்ட வெளிநாடுகளுக்கு பணம் போயிட்டு வந்திருக்கு கரன்சி அவாலா மூலமாக. இது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இந்த பணம் ஃபுல்லாகவே எப்படின்னா, அந்த கீழே இருக்கக்கூடிய ஆறுகள் அந்த சேட்டிங்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா, அந்த 10 ரூபா நோட்டு, அந்த 10 ரூபா நோட்டில் இருக்கக்கூடிய நம்பர், சீரியல் நம்பரை வச்சு இங்கே நம்ம பணத்தை வந்து இங்கே கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஒரு கம்பெனியில் கொடுத்துட்டோம்னா அவர் நமக்கு வந்து ஒரு 10 ரூபா நோட்டு தருவார். இந்த 10 ரூபா நோட்டை கொண்டு போய் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அவன் சொல்கிற ஆளுகிட்ட, அவன் நிறுவனத்துக்கிட்ட அங்கே அந்த 10 ரூபா நோட்டை கொடுத்தா அந்த நம்பரை பார்த்துட்டு அவர் அங்கே நமக்கு டெபாசிட் பண்ணிடுவார். நீங்கள் எந்த அக்கௌண்ட் சொல்கிறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் சிவாஜி படம் மாதிரி கிட்ட எக்ஸாக்டாக சிவாஜி படம் தான். அயன் படத்தில் மாதிரி இந்த நோட்டை இப்போ 2ஆக கிழிச்சு கொடுத்துட்டு நீங்கள் இப்போ இங்கே போய் 2ஐயும் பொருத்தி பார்த்து சேரதான்னு பார்த்தோன்னா டைமண்ட் தூக்கி கையில் கொடுக்குறது. இங்கே சிவாஜி படத்தில் எனக்கு தெரிஞ்சவர் அங்கே ஒருத்தர் இருக்கிறாரு, இங்கே அவர்கிட்ட படத்தை கொடுத்தா போதும், அங்கே நம்ம எடுத்துக்கலாம், அங்கேருந்து வெள்ளப்பணமாகவே நம்ம இங்கே செலவழிக்கலாம் அப்படின்னு சொன்ன மாதிரி எல்லாத்தையும் வெள்ளப்பணமாகவே செலவழிக்கிறதுக்கு இங்கேருந்து இந்த கருப்பு பணத்தெல்லாம் கொண்டு போகிறதுக்கான பிளான் தான் இந்த பிளானு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் சேட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதற்கு முன்னாடி இந்த 4 மாத சேட்லையுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250 கோடிக்கு மேலே இருக்கும். இது ஓவராலாக கணக்கு பண்ணும்போது இது வந்து வெறும் இந்த 10 ரூபா நோட்டில் அவாலா பண்ணது மட்டுமே அந்த பணம், அதாவது இந்த 250 கோடின்ற எண்ணிக்கை.
ஆனா அத தாண்டி இந்த மணிவண்ணன் அவர்களுடைய அ நெருங்கிய தொடர்பு இருக்கக்கூடிய இந்த கவிப்பிரசாத் இருக்காரு பாருங்க. ம். இந்த கவிப்பிரசாத்தும், மணிவண்ணன் அவர்களும் முதலமைச்சர் கூட இருந்த ஃபோட்டோலாம் இருக்கு. அந்த ஃபோட்டோவும் இப்ப வெளியாயிருக்கு. ம். அவரு இந்த கவிப்பிரசாத் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டெண்டர் விடுறது, கான்ட்ராக்டர் விடுறது இதெல்லாம் வந்து அதெல்லாம் மெயின்டெயின் பண்ணி, மேனேஜ் பண்ணி எல்லாம் கமிஷன் வாங்குறது, கரப்ஷன் வாங்குறதெல்லாம் நம்ம சொல்லி கேள்விப்பட்டுருப்போம். ஆனா, இப்போ ஒரு டெண்டர் விடும்போது நீங்க கமிஷன் வாங்கி கேள்விப்பட்டுருப்பீங்க. ஆனா, இந்த டெண்டர் இன்னாருக்கு தான் விடணும்னு டெண்டர் விடுறதுக்கு முன்னாடி கமிஷன் வாங்கி கேள்விப்பட்டீங்கன்னா, அதுதான் இங்க ம். ஹைலைட். ஓகே. பிஃபோராவே வாங்கிடுறாங்க மொத்த காசையும். பிஃபோராவே. ம். அதான் எப்படின்னா, இந்த குழந்தை வயித்துல இருக்கும்போது அட்மிஷன் போடுற மாரி சில ஸ்கூல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? ம். அது மாரி இங்க எப்படின்னா, ஐயா கே.என். நேரு அவர்கள் கூட இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் ம். அடுத்த மாசம் நம்ம ஒரு டெண்டர் விட போறோம். இந்த கம்பெனிக்கு இந்த இது ஒண்ணு விட போறோம். உதாரணத்துக்கு ஒரு சோலார் பேனல் விட போறோம். இல்ல ஒரு டிஜிட்டல் விளம்பர பதாகை விட போறோம். ஒரு சேலத்துல வந்து ஒரு விளம்பர பதாகை இருக்கு. ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட்டே கவர்மெண்ட்க்கு அடுத்த மாசம் தான் வரவே போகுது. இப்படி ஒண்ணு பண்ண போறோம். ஸோ அதுக்கு நம்ம யாருக்கு கான்ட்ராக்ட் குடுக்கலாம்? அதுக்கு இப்பவே கமிஷன் முதற்கொண்டு வாங்கிட்டா அத பாத்துக்கங்க. ஓகே. டெண்டர் இந்த குடுக்குறது வேற. ரியல் எஸ்டேட்காரன் பண்ணுவான்ல, இந்த ஆ. இடத்துல ஒரு ப்ராஜெக்ட் வரதுக்கு முன்னாடி போய் இடம் வாங்கி வச்சுட்டு, அத இடம் வாங்கி வச்சு வித்து பெரிய அளவுல சம்பாரிக்கிறது அந்த மாரி. அந்த மாரி. இப்ப ம். எப்படின்னா, திமுக காரங்க வந்து நீங்க சொல்ற மாரி 100 ஏக்கர், 200 ஏக்கர்னு மொத்தமா ஒரு இடத்த வாங்கி போட்டுறது. இடத்த வாங்கி போட்டு அந்த இடத்துல ஒரு ப்ராஜெக்ட் வரும்ல. அந்த இடத்துல ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வரும். அதாவது போதிய பேருந்து வசதி இல்லாத காரணத்தால், வியாபாரிகளும், பொதுமக்களும் சிரமப்படுகின்ற காரணத்தால், ம். உங்களுக்கு விரிவான பேருந்து இங்க குறுகிய இடமா இருக்கு. கிளாம்பாக்கம் மாரி. நேர கிளாம்பாக்கம் மாரி ஒரு ஒரு இடத்த புடிச்சு, அங்க ம். போட்டு, அங்க ஏதோ ஒரு போனா போதுன்னு அந்த 100 ஏக்கர்ல ஒரு 4 ஏக்கர கவர்மெண்ட் கட்டடம் வர மாரி, ஒரு யூனியன் ஆஃபீஸு, ம். ஒரு நகராட்சி அலுவலகம் வர்ற மாரி, அங்க இனாமா குடுத்துருவாரு. அந்த யாரு? அந்த பினாமியா இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் அதிபர் வந்து ம். அரசுக்கு தானமா குடுத்துருவாரு. சார் அரசுக்கு 4 ஏக்கர் தானமா குடுத்துருக்காரு. வாழ்க வள்ளல்ன்னு சொல்லி அவருக்கு ஒரு பட்டம் ஒண்ணு குடுத்துட்டு, ம். மிச்சம் இருக்கக்கூடிய 97 ஏக்கர் நிலத்த வேலி எப்படி ஏத்துறது? அது பல 100 கோடி போகும். அது மாரி இங்க டெண்டர் வந்து விட போறோம் 6 மாசம் கழிச்சு. அதுக்கு முன்னாடி இங்க டெண்டர் இன்னாருக்கு குடுக்கணும்னு சொன்னா கூட பரவால்லப்பா. அட பாவிங்களா! அப்படின்னு மக்கள்லாம் இப்படியாடா பண்ணுவீங்கன்னு சொல்ற மாரி, கமிஷன மொதற்கொண்டு முன்னாடி வாங்கிட்டானுங்க. 10% இப்பயே வாங்கியாச்சு. அத ம். எப்படின்னா, இந்த WhatsApp சேட்ல பாஸுக்கு அனுப்புறாரு. அந்த கவிப்பிரசாத், சார் ரிசீவ்டு. இந்த கம்பெனிட்ட இருந்து இவ்வளோ 20% ரிசீவ்டு. இத அவருக்கு குடுத்துருங்க. இத இவருக்கு குடுத்துருங்க இந்த டெண்டர் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி அடிச்சிருக்காரு. அப்ப அது எந்த அளவுக்கு அவருக்கு அதிகாரம் குடுத்துருக்காங்கன்னு பாருங்க. கீழ இருக்கக்கூடிய அவரு மணிவண்ணன் அவர தம்பி கூட நேரடி தொடர்பு இல்ல. ம். அந்த தம்பிக்கு கீழ இருக்கக்கூடிய நிழலாக இருக்கக்கூடிய நபர்களும், அந்த கம்பெனில கே.என். நேரு அவர்களுடைய தொடர்புடைய கம்பெனில வேலை செய்யக்கூடிய பணியாளர்களுடைய சேட்டிங் தான் இது. இவங்களுடைய சேட்டிங்ல எடுத்து நம்ம விசாரணை வளையத்துக்குள்ள வரும்போது, ம். இத விட நமக்கு கூடுதலா ஷாக் ஆகுற மாரி தகவல்லாம் வரும். வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. விரைவில நேரு அவர்கள் சிறை செல்வார். இல்ல எல்லாருமே வந்து எதிர்பார்க்கிறது என்னன்னா, இப்ப ஆளுங்கட்சியா இருக்காங்க. ஆளுங்கட்சியா இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து எப்பயுமே ஆளுங்கட்சின்னா அது ஒரு இதுதான். ஏன்னா, இப்ப இதற்கு முன்னாடி செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து என்ன பண்ணாங்க? ம். சிறைக்கு போயிட்டு வந்தாரு. மறுபடியும் மீண்டும் அமைச்சர் பதவி குடுத்தாங்க. அப்ப கூட இப்ப திமுக வந்து அவருக்கு எதுவுமே செய்யலைங்கிறது தான் எதிர்க்கட்சியோட குற்றச்சாட்டு. அப்ப நீங்க ஒரு ஊழல் செஞ்சாருன்னு தெரியும். இவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு கடுமையா இருக்குன்னு தெரியும். மக்களோட அவ்வளவு அதிருப்திய சம்பாரிச்சு வச்சிருக்காருன்றதும் தெரியும். ஆனா நீங்க அவ்வளவு தெரிஞ்சும் நீங்க அவர 2ஆம் கட்ட ஒரு கையாளா தானே வச்சிருந்தீங்க. தனக்கு ஒரு வருமானத்த ஈட்டி குடிக்கக்கூடிய ஒரு நபராக, கட்சிக்கு வலு சேர்க்கக்கூடிய ஒரு நபராக நீங்க பார்க்குறீங்க. அப்பயும் நீங்க ஈரோடு இடைத்தேர்தல் எங்களுக்கு ஃபார்முலா வேணுன்றீங்க. இந்நேரம் அவர் இருந்திருந்தாருன்னா அப்படி பண்ணியிருப்பாரு, இப்படி பண்ணியிருப்பாரு. இடையில இடைத்தேர்தல் வரும்போது தான் நீங்க அவர தேடுறீங்க. அப்ப நீங்க அந்த அளவுக்கு அவர் ஃபண்டிங் பண்ணியிருக்காரு கட்சிக்கு, செந்தில் பாலாஜி. இப்ப அதே போல தான் கே.என். நேரு அவர்களும் நேரடி தொடர்புல இருக்காரு. இப்ப இந்த அமலாக்கத்துறையோட இந்த விசாரணையின் முடிவுல வந்து இது கே.என். நேரு அவரோட நிக்க போறது கிடையாது. அவருடைய தம்பியோட நிக்க போறது கிடையாது. அவருடைய பணியாளர்களோட நிக்க போறது கிடையாது. இது வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் வரைக்கும் கூட போகலாம் ம். அப்படின்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 4 1/2 மாசம் மேல ஆகியும் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாம இருக்காங்க. ஆமா, அதனால தான். ம். எலக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க? எலக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா, ம். நாங்கள் வந்து சிபிஐ விசாரணை இப்ப இதுக்கெல்லாம் கேட்டு போக மாட்டாங்க. ஏன்னா இப்ப அமலாக்கத்துறை வந்து சொல்லுது. டிஜிபியே இல்லையே! இப்ப யாரு இப்ப இங்க நடவடிக்கை எடுக்கிறது தான பஞ்சாயத்து. டிஜிபி முதல்ல நியமனம் பண்ணுங்க. ம். அதாவது அ ஆக்டிங் போறவங்களுக்கு ஆக்டிங் டியூட்டிக்கு ஒரு ஆள் அனுப்பிச்சு விட்ட மாரி தான் இப்ப தமிழ்நாட்டுடைய சட்ட ஒழுங்கு பிரச்சனை நிலைமை. நீங்க தினந்தோறும் பார்க்கலாம். தினந்தோறும் கஞ்சா விற்பனை பண்றது, தினந்தோறும் ஒரு கஞ்சா வழக்கு பதிவு பண்றது, கஞ்சாவால நடக்கக்கூடிய குற்றங்கள் நம்ம பார்க்குறோம். அதுக்கு காரணம் டிஜிபி இல்லைன்ற ஒரு குற்றச்சாட்டு இங்க இருக்கு. ம். அப்ப நீங்க ஒரு ஒரு அமைச்சர் மீது ஒரு அமலாக்கத்துறை வந்து இன்னைக்கு வந்து முறையான ஆவணங்களோட, ஒரு சாட்சியத்தோட இன்னைக்கு வந்து பக்கம் பக்கமா இன்னைக்கு கொண்டு வந்து குடுத்து நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமும் ஏன் நீங்க நடவடிக்கை எடுக்கல? அப்ப இத எப்படி நீங்க அரசியல் காழ்ப்புணர்ச்சின்னு சொல்லுவீங்க? இப்ப எதுனாலும் சொல்லுவாங்கல்ல, இட்லி சட்டி அடிக்கிறதுக்கும் இந்தியா வல்லரசு ஆகுறதுக்கும் என்னடா சம்மந்தம்? ஈடி என் மேல போட்டா போதும். உடனே பாஜக அவங்க மேல இருக்காங்கல்ல, மேல இருந்து எங்களுக்கு பிரஷர் குடுக்குறாங்க. ம். நீங்க என்ன பண்ணாலும், எது பண்ணாலும் இன்னைக்கு இந்த பாஜக பாசிசம்னு சொல்லி சொல்லியே எல்லாம் தப்பிச்சுட்டு போயிடுறாங்கல்ல. அந்த மாரி தான் இப்ப மக்களுடைய ஆதங்கம் அதா தான் இருக்கு. ஏங்க இப்ப மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப இன்னைக்கு இந்த அமலாக்கத்துறை நடவடிக்கை சொன்னதையும் பார்த்துருப்பாங்க. இந்த ஆதாரங்கள் வெளியாச்சுல்ல, இதையும் மக்கள் பார்த்துட்டு தானே இருப்பாங்க. இன்னைக்கு கே.என். நேரு அவர்கள் மீது இப்ப அடேங்கப்பா! 4 மாசத்துல இத்தன கோடி அடிச்சிருக்காங்களா? ம்.
அப்போ 4.5 வருஷம் 4.25 வருஷம் அப்போ இன்னும் எவ்வளோ பணம் இருக்கும்? இன்னும் எவ்வளோ பணம் இருக்கும்? நீங்க நெனச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பணம் இருக்கும். நீங்க வெறும் நீங்க 1100 கோடியோ இல்ல 1020 கோடியோ ஒரு மேட்டர் இல்ல. இந்த டெண்டருக்கு வாங்குறது மேட்டர் கிடையாது. ஆனா, நீங்க இந்த சின்ன சின்ன டெண்டர்கள் மூலியமா நீங்க நடக்க போறதுக்கு இத வாங்கி கருப்பு பணத்த நீங்க வெள்ள பணமா மாத்துறீங்க. எல்லாம் ம். லஞ்ச பணம் தான்றது வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு போச்சு. இதெல்லாம் நீங்க யார்ட்ட வாங்கி எங்க குடுத்தீங்க? வெள்ள பணமா மாத்தி இப்ப எங்க வச்சிருக்கீங்க? எல்லாம் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டா போயிருச்சு. ஃபாரின் இன்வெஸ்ட்மென்ட்டா போயிருச்சா? இல்ல அப்ப இங்க இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் அவர்களுக்கு தெரியாதா? முதலமைச்சருக்கு தெரியாதா? இல்ல அமைச்சர் கே.என். நேருவுக்கு இதற்கும் அவங்களுக்கும் என்ன பங்கு? பங்கு விரிப்பு என்னன்னு தானே அடுத்து கேட்பாங்க மக்களு. ம். இந்த காசெல்லாம் வச்சு அடிச்சு இவரே வச்சுக்கிட்டாரா? இல்ல முதலமைச்சருக்கே தெரியாம இவரு தனியா வெளிநாட்டுல முதலீடு பண்ணிட்டாரா? இல்ல முதலமைச்சர் பேர்ல இவரு அங்க முதலீடு செய்றாரா? அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. இல்ல இன்னும் மக்கள் கேட்க ஆரம்பிச்சுருவாங்கல்ல. இப்ப ம். நீங்க தேர்தல் வர வர எதிர்க்கட்சி சும்மா விட மாட்டாங்க. பாஜகவும் சும்மா விட மாட்டாங்க. இன்னைக்கு நீங்க 2வது கட்சிகள் சும்மா விடுதோ இல்லையோ, நீங்க ஒரு மத்திய அரசோட துறையிட்ட இருந்து நீங்க அதுவும் ஒரு விசாரணை துறையிட்ட இருந்து ஒரு அமலாக்கத்துறையிட்ட இருந்து நீங்க எப்படி தப்பிக்க முடியும்? அவங்க ஏதோ ஏதோ உள்ளூர்ல போலீஸ் விசாரணையே நம்ம முறையா அவங்களுக்கு ஒத்துழைப்பு குடுக்கணும். இல்லைன்னா அது எந்த அளவுக்கு ஒரு பின்விளைவுகள் ஏற்படுத்தும். நீதிமன்றத்தில எந்த அளவுக்கு நமக்கு விளைவுகள் வரும்ன்னு நமக்கு தெரியும். இப்போ நேரு அவர்களுக்குமே தெரிஞ்சிருக்கும் நேரம். இதோட வீரியம் என்ன? இந்த வழக்கோட வீரியம் என்ன? இந்த வழக்காச்சு இது விசாரணைக்கு வரும் பட்சத்தில, நம்ம விசாரணை வளையத்துக்குள்ள வரும்போது நம்மள சார்ந்தவர்களும் வருவாங்க. அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். இந்த நம்மளை சார்ந்தவர்கள் இது அமைச்சர் கே.என். நேரு அவர்களுடைய பிரச்சனையா மட்டும் கிடையாது. இது முதலமைச்சர் அவர்களுக்கும் பிரச்சனை தான். ம். அவருடைய வலதுகை திமுகவினுடைய பொருளாதார பீரங்கி, ம். பிரச்சார பீரங்கி மாரி பொருளாதார பீரங்கின்னு சொல்லக்கூடிய ஆட்கள்ல முக்கியமான நபர் தான் ஐயா கே.என். நேரு அவர்கள். ம். அப்ப அப்பேற்பட்ட ஒரு நபரையே நீங்க லாக் பண்றாங்க, அவரே கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, அது மிகப்பெரிய அளவுல திமுகவுக்கு ஒரு அடியா தான் இருக்கும். மிகப்பெரிய அளவுல அடி இருக்கும். பொருளாதார ரீதியாவும் அடியா இருக்கும். விசாரணை வளையத்துக்குள்ள வர்றதும் மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தும். அவருடைய தொடர்பு முதலமைச்சர் அவர்கள் வரைக்கும் இவரால அவருக்கு ஒரு சிக்கல் வரும், தலைவலி வரும், நிச்சயம் வரும். பல்வேறு நாடுகள்ல பிசினஸ பண்ணக்கூடிய நபர் நேரு. குறிப்பா அந்த கார் விஷயத்துல ரொம்ப பிரியரா இருப்பாராம். அவர்கிட்ட இல்லாத காரே இல்லன்னு சொல்றாங்க. முதலமைச்சருக்கு கூட இப்ப பயன்படுத்தக்கூடிய அந்த வண்டிய முதல்ல இந்தியாவுல இறக்கி குடுத்தவரு அவரு. என்ன மாதிரியான கார் எல்லாம் வச்சிருக்காரு? கிட்டத்தட்ட அவர் இப்ப நீங்க டிஃபெண்டர் கார்ன்னு எடுத்துக்கோங்க. அது இந்த போர்ஸ் என்னென்னமோ கார் சொல்றாங்க நமக்கு புரியும். அதாவது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த Audi, BMW நம்ம மக்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். இப்ப நம்ம பென்ஸு. பென்ஸு நம்ம அததான் அதிகமாவே பார்ப்போம். ஃபெராரி அப்படின்னு பார்த்தீங்களா, நான் இன்னைக்கு ஒரு BMW கார் பார்த்தேன். நான் ஒரு பென்ஸ் பார்த்தேன். நான் ஒரு ஃபெராரி பார்த்தேன். இன்னைக்கு ஒரு Audi கார் பார்த்தேன் அப்படிம்பாங்க. நமக்கு தெரிஞ்சது அதை தாண்டி. ஆனா அதை தாண்டி இன்னைக்கு பெரிய பெரிய பெரும் முதலாளிகள், கார்ப்பரேட் முதலாளிகள் வைத்திருக்கக்கூடிய கார்கள்லாம் இன்னைக்கு ஐயா கே.என். நேரு அவர்கள் வச்சிருக்கிறாரு நம்ம வீட்ல. நீங்க நல்லா நினைச்சு பாருங்க. ஒரு 5 வருஷம் மக்களுக்கு சேவை செய்ய வந்த ஒரு சாதாரண சட்டமன்ற உறுப்பினர், ஒரு சாதாரண அமைச்சர், மக்களுடைய பணியாளர். மக்களுக்கு சேவை தான் செய்றாங்க அவங்க. அவங்க கட்சியும் காலங்காலமா சேவை செஞ்சுட்டு இருக்கு 50 வருஷமா. அந்த கட்சியில இருக்கக்கூடிய நபர்களும் தலைமுறையா வாரிசு அரசியல் பண்ணி மக்களுக்கு சேவை தான் செய்றாங்க. ம். ஆனா சேவை செய்றவங்க வீட்ல பார்த்தீங்கன்னா, கார்ப்பரேட் முதலாளிகள் வைத்திருக்கக்கூடிய கார்கள் வீட்ல இருக்குன்னா, இத மக்கள் கேட்கப்ப நமக்கு சந்தேகம் வருது. இப்ப நீங்க உங்களுக்கு சாதாரண மனுஷர் இருக்கிற மாரி ஒவ்வொரு காரும் 5 கோடி, 6 கோடி, 7 கோடி, 10 கோடி, குறைஞ்சபட்சம் 2 கோடி, 3 கோடிக்கு காரு. அதாவது அவர் கே.என். நேரு அவர்கள் ஒரு கார் பிரியர்ன்னு வேற சொல்றாங்க. எங்கேயாவது யாராவது ஒருத்தர் ஒரு கார் வாங்கிட்டாங்க அப்படின்னா, அது தன்னோட வீட்ல நிக்கணுமா. அது அவரே சொல்லியிருக்காரு. ஒரு ஒரு தனியார் தொலைக்காட்சி ஒரு யூடியூப் சேனலுக்கு கொடுத்த பேட்டியில சொல்லியிருக்காரு. ம். கார் மேல நான் ரொம்ப பிரியமா இருப்பேன்ம்மா. என்னுடைய பண்ணைய பார்த்தீங்கன்னா, நான் எந்த காரா இருந்தாலும் முதல்ல வாங்கிருவேன். எப்படி வாங்குனீங்கன்னு கேட்டிருந்தா இன்னும் தெரிஞ்சிருக்கும். இதுக்கெல்லாம் காசு ஏதுங்க? நாமினேஷன் தாக்கல் பண்ணும்போது சொத்து எவ்வளோ அமௌண்ட் பத்திரத்தில எவ்வளோ குடுத்தீங்க? காமிச்சீங்க? ம். ஆனா ஒண்ணு, எல்லாரு அமைச்சர்களும், எம்.எல்.ஏக்களும் நீங்க நாமினேஷன் தாக்கல் பண்ணும்போது பாருங்க, எனது பேரில் அசையும் சொத்துக்கள்ல ஒரு 1.5 கோடி கடன் இருக்கு. சொத்த சொல்றாங்களோ இல்லையோ, முதல்ல இந்த கடன சொல்லிருவாங்க. ஏன்னா என் பேர்ல ஒரு 1.5 கோடி கடன் இருக்கு. என் மனைவி பேர்ல ஒரு 10 கோடி கடன் இருக்கு. நீங்க அப்படியே அந்த லிஸ்ட் அந்த தேர்தல் பிரமாண பத்திரத்த எடுத்து பார்த்தோம்னா, மனைவி பேர்ல கடன் இருக்கிறத சொன்னது கீழ அப்படியே வரிசை அடுக்கிட்டு வருவாங்க. என்னென்னலாம் கம்பெனி இருக்கு? எத்தன கம்பெனி இருக்கு? கிட்டத்தட்ட ஒரு 10க்கு 14க்கு மேற்பட்ட கம்பெனிஸ் இருக்கு. கே.என். நேரு அவருடைய பேர்ல, அந்த அவருடைய பினாமிகள் பேர்ல. அந்த கம்பெனிகள் எல்லாமே நேரடியா வெளிநாட்டுல முதலீடுன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு இப்ப இதெல்லாம் அமலாக்கத்துறையுடைய விசாரணை வளையத்துல கண்டிப்பா வந்திருக்கும். இப்ப நமக்கு வெளிவந்ததெல்லாம் கொஞ்சம் தான். இப்ப நமக்கு இந்த ரூ. 10 நோட்டு வெளிவந்தது. இந்த ரூ. 10 நோட்ல இருக்கிற சீரியல் நம்பர வச்சு பணத்த வெளிநாட்டுல முதலீடு பண்றது, ஹவாலா பணம் டிரான்சாக்ஷன் பண்ணது, இந்த 240 கோடி பிளஸ் இந்த கான்ட்ராக்ட்காரன்ட்ட அட்வான்ஸ் தொகையா வாங்குன கமிஷன் பணம், இந்த 1000 சொச்சம் கோடி எல்லாமே சும்மா ஒரு ரிஹர்சல் தான். சொற்ப அமௌண்ட்டா? ஒரு டெமோ மாரி. ம். இன்னும் நீ மெயின் பிக்சர பார்க்கலன்னு கேட்பாங்கல்ல டயலாக். அது மாரி மெயின் பிக்சர் பல்லாயிரம் கோடி இருக்குன்றாங்க. இந்த பல்லாயிரம் கோடி எங்க இருந்து சம்பாரிச்சீங்க? எப்படி வந்தது? அப்ப அந்த எலக்ஷன்ல மக்கள் கேட்கணும்ல, இந்த பல்லாயிரம் கோடி எப்படி வந்தது? இன்னைக்கு மக்கள் சாதாரணமா நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒவ்வொரு திட்டத்திலயும் இன்னைக்கு சாதாரண இன்னைக்கு ஒரு விளம்பரம், ஒரு நகராட்சி துறை சார்பா,
இன்னைக்கு ஒரு பேரூராட்சியில, ஒரு மாநகராட்சியில ஒரு விளம்பரம் நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த 1 வருஷத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா, அங்கங்க விளம்பரங்கள். அதாவது எப்படின்னா, அ பொதுவா எலக்ஷன் வந்துட்டாலே ஆளுங்கட்சி தன்னோட ஆட்சியுடைய விளம்பரத்த படுத்தி அடுத்த கட்டமா மக்கள்ட்ட எப்படி ஓட்டு வாங்குறதுன்னு தான் யோசிப்பாங்க. ஆனா திமுக இந்த முறை செஞ்சது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு நீங்களே கேட்பீங்க மக்கள். இது எதுக்குங்க இந்த இடத்துல? இதெல்லாம் இதுக்கு இந்த ஒரு பாத்ரூம கட்டி அத பராமரிப்பு பண்ணி, இத பூட்டு போடாம இருந்தாலே, பப்ளிக் டாய்லெட்ட யூஸாவது பண்ணுவாங்களே! இதுக்கு எதுக்குங்க? டாய்லெட்ல தண்ணி வராது. டாய்லெட்டுக்குள்ள வந்து உள்ள போய் பார்த்தீங்கன்னா, உள்ள குவார்டர் பாட்டில் கிடக்கும், யு கப் இருக்கும். அது இப்ப ஒரு சமூக விரோதிகளோட கூடாரமா இருக்கும். அந்த இடத்துல. பயன்படுத்த முடியாத சூழ்நிலை இருக்கும். ஆனா வெளியில போர்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க மேல. அப்படி பளபளன்னு இருக்குமா? பளபளன்னு இருக்கும். கலர் கலரா லைட் எரியும். எவ்வளோங்க மதிப்பு? ரூ. 50,000 அப்படின்னு. உள்ளைக்கு ஒரு 20,000 உள்ளைக்கு ஒரு ரூ. 2,000 செலவு பண்ணி இத புதுசா ஒரு பைப்ப மாட்டியிருந்தா தண்ணி வருமாடா, நாங்க பயன்படுத்த மாட்டோம். எங்களுக்கு எங்க கான்ட்ராக்ட் தான் முக்கியம். கண்ணும் கருத்துமே எங்க வேல தான் முக்கியம். டிஜிட்டல் பேனல் வச்சு பார்த்தீங்கன்னா, மின்னுதா? லைட் நல்லா எரியுதா? ம். சூப்பரா எரியும். தண்ணி வரலடா? அதெல்லாம் கேட்காதீங்க. அதுக்கு எவனாவது எனக்கு காசு தரானா? அதுக்கு ரூ. ம். 2,000 செலவு பண்ணி ஒரு பிளம்பர கூப்பிட்டு வேல பார்த்தா எவ்வளோ கமிஷன் கிடைக்கும்? ரூ. 100 கமிஷன் கிடைக்கும். அந்த ரூ. 100 வச்சு நாங்க என்ன பண்றது? இங்க நாங்க லைட் போட்டோம்னா, எங்களுக்கு எத்தன கோடி கிடைக்கும் தெரியுமா? இது மாரி எத்தன ரூ. 10 நோட் இருக்கு. ரூ. 10 நோட் நம்பர் குடுத்து வெளிநாட்ல முதலீடு பண்ணிட்டே இருப்போம். இங்க என்னன்னா, இந்த பிரபு, அதேபோல இந்த கேஎன் மணிவண்ணன், இந்த கவிப்பிரசாத், இந்த ரமேஷ் இவங்கலாம் இவங்களுடைய ஃபோன் WhatsApp உரையாடல்கள்ல வந்த தகவலே நமக்கு இப்படி இருக்கு அப்படின்னா, அப்ப அமைச்சர் நேரு அவருடைய WhatsAppக்கு நேரடியா தொடர்புல இருந்திருக்க மாட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது மாதிரியான விஷயங்கள கையாளும்போது, நேரடி தன்னோட தொடர்பு 2ஆம் வச்சுக்க கட்ட, மாட்டாங்கல்ல? 3ஆம் கட்ட ஆட்கள வச்சு தான் அவர் ஏன்னா அவர் பழம்பெரும் அரசியல்வாதி. அதனால தன்னுடைய சகோதரர தான் ஒரு இதா வச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம அவருடைய சகோதரருக்கு வெளிநாடுகள்ல கார்ப்பரேட் முதலாளிகள் அளவுக்கு மரியாதையாம். அதாவது எப்படின்னா, இங்க இருந்து போகக்கூடிய அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அவர் அங்க வழிகாட்டுறாரு அங்க ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா, இவர் அங்க சொல்லுவாரு. இவர பாருங்க, அவர பாருங்கன்னு. அப்ப அந்த அளவுக்கு நீங்க முதலீடு பண்ணாம ஒருத்தரோட கான்டாக்ட் கிடைக்காம நீங்க எப்படி போக முடியும்? இப்ப நீங்களும் நானும் நம்ம வந்து ஒரு வெளிநாட்டுக்கு டூர் போறோம். ம். நம்ம முதல் தடவ போகும்போது ஒரு 2 பேர பழக்கம் புடிச்சு வந்திருப்போம். ஒரு ஹோட்டல்ல வேல பார்க்குற ஆள நம்ம பழக்கம் முடிக்கலாம். ஒரு மேனேஜர பழக்கம் முடிக்கலாம். இல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்ல இந்தியாக்காரரா நீங்க? அப்படின்னு நம்ம பழக்கம் முடிக்கலாம். அங்க இருக்கக்கூடிய தொழிலதிபர்களா நீங்க எப்படி போய் பழக்கம் முடிப்பீங்க? நீங்க ம். போனது முதலீட ஈர்க்கிறதுக்கு. இப்ப இங்க எல்லாருக்கும் ஒரே பெரிய சந்தேகம். முதலீடு ஈர்க்க போனாங்களா? இல்ல முதலீடு பண்ண போனாங்களான்ட்டு. அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுன்னு இவங்க சொல்லுவாங்க. ஆனா, இப்ப இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா அதெல்லாம் குற்றச்சாட்டாவே இருக்காது போலயே! அது எல்லாம் அத நம்புற மாரில இருக்கு. இப்ப நீங்க 1000 கோடிக்கு மேலல சொத்து இருக்குன்னு சொல்றீங்க இங்க. இப்போ இந்த ராம்கி நிறுவனத்திற்கு தூய்மை பணியாளர் அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ம். அதில கூட கமிஷன் வாங்கின்னு அந்த கான்ட்ராக்ட்ட தனியார் குடுத்ததா சொல்லி குற்றச்சாட்டு இருக்காங்க. அது இல்ல. இது எல்லாமே திமுக ஆட்சிக்கு வந்ததுலருந்து நீங்க பார்த்தோம்னா, முன்னாடிலாம் தூய்மை பணியாளர் அவங்களுடைய கோரிக்கை கிட்டத்தட்ட 200, 300 நாட்களுக்கு மேல, 500 நாட்களுக்கு மேல போராடுறாங்க. நள்ளிரவுல கைது பண்றாங்க. திருப்பி இவங்களே கூட்டி கொண்டு வந்து வச்சு சோறு ஊட்டுற மாரி ஆக்ஷன் பண்ணி, ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணி வெளிய விடுறாங்க. பார்த்தீங்களா, அவங்க ஒண்ணு கேட்டாங்க, நாங்க அவங்களுக்கு இலவசமா காலை உணவு குடுக்குறோம் பார்த்தீங்களான்னு. ம். அதையும் யார் திருநெல்வேலி கேட்டது காலை உணவு? காலை உணவு அவங்க கேட்டாங்க. திருநெல்வேலியில கொண்டு வந்து கொட்டுறாங்க. டிஃபன் பாக்ஸ்ல கொண்டு வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி திருநெல்வேலியில தூய்மை பணியாளர கொண்டு வந்து கொட்டி அந்த வீடியோவ நம்ம எல்லாரும் பார்த்தோம். இதெல்லாம் யாரு உங்கள்ட்ட கேட்டா? எங்களுக்கு தெரியாதுன்னு நெனச்சுக்கிட்டீங்களா? ஒரு சாதாரண தூய்மை பணியாளருக்கு ஒரு ஊழியருக்கு தெரியுது. எங்களுடைய எந்த அளவுக்கு நீங்க எங்கள தனியார் படுத்தியிருக்கீங்க? யாருக்கிட்ட கான்ட்ராக்ட்ட குடுத்துருக்கீங்க? அவன் எங்கள பத்தி என்ன வேல வாங்குறான்? இந்த பேட்டரி வாகனங்கள் இருந்தது. நெறைய அந்த குப்பைகள் எல்லாம் ம். வாங்கிட்டு இருந்தது. வர்றதுக்கு பேட்டரி. இந்த பேட்டரி வாகனங்கள் வாங்குனதுல அவ்வளோ ஊழல் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பேட்டரி வாகனம் வாங்குனதுக்கு கரப்ஷன். அதாவது கமிஷனுக்கு கமிஷன். ஓகே. நான் டைரக்ட்டா வாங்கி நான் என் கமிஷன் குடுத்தா பரவால்ல. நான் இன்னொருத்தர அப்ரோச் பண்ணி இன்னொருத்தருக்கு கைமாத்தி விடுறேன் அதுக்கு கமிஷன். அவர் இன்னொருத்தர கைமாத்துறார்ல அதுக்கு கமிஷன். இப்படிலாம் வாங்கி கடைசியில வந்து அந்த கான்ட்ராக்ட் ஊழியரா இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு மிக சொற்பமான ஊதியம். அந்த ஊதியத்தையும் நிறுத்தி வச்சு குடுக்கலைன்னு எத்தனையோ முறை போராடிட்டு இருக்காங்க. எங்களுக்கு வந்து இதுவரை நிறுத்தி வைக்கப்பட்ட ஊதியங்களை எங்களுக்கு உடனடியா குடுக்கணும். எங்கள பணி நிரந்தரம் பண்ணணும். இவ்வளவு விஷயம் பண்ண முதலமைச்சர் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து 500 நாட்களுக்கு மேல போராட்டம் பண்றாங்க அந்த மக்களுக்கு. ஏன் அந்த போராட்டம் பண்றது சம்மந்தப்பட்ட துறை அமைச்சருக்கு தெரியாம இருக்குமா? இல்ல முதலமைச்சருக்கு தெரியாம இருக்குமா? இவங்களுக்கு என்ன? அப்ப நீங்க மெயினான பிரச்சனை முதலமைச்சர் அவர்கள் வந்து கருத்தில் கொண்டு, இந்த டெண்டரை உங்களுக்கு குடுக்கறதுனால பிரச்சனை. மக்கள் இதுக்காக தான் போராடுறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெளிவாவே தெரியுது. நீ தனியார் மயமாக குடுக்குற, உனக்கு அதனால இவ்வளோ கவர்மெண்ட்டுக்கு லாஸ் இருக்கு. இன்னைக்கு 600 பஸ்ஸுகள பேட்டரி பஸ்ஸுகள தனியார் மயப்படுத்தி குடுத்துருக்காங்க. அதுல வந்து ஒரு நாளைக்கு ரூ. 8,000 தான் என்னமோ தான் வருமானம் வருதாம். ஆனா அதுக்கு கவர்மெண்ட் செலவழிக்கிற தொகை வந்து 10,000க்கு மேல செலவு பண்ணுதாம். அத அண்ணா தொழிற்சங்கத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து அன்னைக்கு புலம்புனாரு. ம். கவர்மெண்ட் காசு 12,000 குடுக்குது. ஆனா அதுல வரக்கூடிய வருவாய் வந்து 8,000 தான். முதல் முறையாக இந்த அரசுக்கு வந்து இந்த பேருந்துகள் வந்து தனியார் மயப்படுத்துதுன்னு அது வந்து பொருந்தும். ரொம்ப சிறப்பான தரமான செம்மதத்த செஞ்சிருக்காங்க. இது ரொம்ப நல்ல விஷயம்ன்றாங்க. அப்ப ஒவ்வொன்னும் தனியார் மயப்படுத்துறது. தூய்மை பணியாளர்களாவது அரசாங்க ஊழியர்களா இருக்கட்டுமே! அவங்களாவது இருந்துட்டு போட்டுமே! அத தானே கேட்குறாங்க. மற்ற யார பண்ணுங்க. நீங்க செவிலியர்கள் ஒரு பக்கம் பணி நிரந்தரம் பண்ணி போராடுறாங்க. அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு பக்கத்து எங்களுக்கு தூக்கிட்டாங்கன்னு தற்காலிக பணியாளர் போராடுறாங்க. ம்.
ஒரு பக்கம் தூய்மை பணியாளர்கள், இப்படி எத்தனை பேர் தான் போராடிட்டே இருக்கிறாங்க. அந்த ஒரு பக்கம் ஆசிரியர்கள். ஆசிரியர்கள் ஒரு பக்கம் போராடிட்டு இருக்கிறாங்க. இங்கிட்டு இப்ப இப்ப எல்லாருமே ஒட்டுமொத்த கேள்வியே என்ன திரும்புது அப்படின்னா, இன்னைக்கு எல்லாருமே இந்த பிரச்சனைய அமைச்சர் கே. என். நேரு அவருடைய பிரச்சனைய கையில எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இவருடைய WhatsApp உரையாடல்ல நீங்க இவ்வளோ எடுத்துட்டீங்க. இதெல்லாம் நீங்க எங்கேருந்து சம்பாரிச்சீங்கன்னு இன்னைக்கு எதிர்க்கட்சிகளும் கிட்டத்தட்ட நிறைய பத்திரிகையாளர்களும் கேள்வி எழுப்பும்போது, மக்கள் கேள்விய கேட்பாங்க. நிச்சயமா அத கேட்பாங்க. இந்த விசாரணை வந்து இன்னும் ஓரிரு நாட்கள்ல, ஒரு சில வாரங்கள்ல அத கண்டிப்பா தொடங்கிருவாங்க. தேர்தலுக்கு ம். முன்பாகவே. இந்த தேர்தல்ல அவர் வந்து நாமினேஷன் தாக்கல் பண்றதே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கும் அப்படின்றது தான் இன்னைக்கு எல்லாருடைய எதிர்பார்ப்பாவும் இருக்கு. இது எந்த மாரியான நடவடிக்கை வரைக்கும் போகும்? இதுல யார் யாரெல்லாம் சிக்குவாங்க? அடுத்த கட்டமா இத அமலாக்கத்துறை வந்து எப்படி கொண்டு போக போகுது? தமிழக அரசு வந்து இதுக்கு ஒத்துழைக்குமா? ஒத்துழைக்காத பட்சத்துல அடுத்த ம். கட்டமா நடவடிக்கையே அமலாக்கத்துறை எப்படி தொடங்கும் அப்படின்றது தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஓகே. பல்வேறு விஷயங்கள குறிப்பா நேரு பற்றியும், அவர் செய்த அந்த ஊழல் பற்றியும் நியூஸ் டுடே தமிழுக்கு பேட்டியாக கொடுத்ததற்கு நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம். வணக்கம். நன்றி. நேயர்களே, இது போன்ற இன்ட்ரஸ்டிங்கான வீடியோக்கள தொடர்ந்து நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கான அங்கீகாரம் எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவ தொடர்ந்து பாருங்கள்.